ஹாய் வியூவர்ஸ், மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கல்பாசி, பட்டை, அன்னாச்சி மூக்கு, கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகத்தை நினச்சிங்க நல்லா இது பண்ணி போட்டுட்டு, அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை என்ன செஞ்சுருக்கேன், நீள நீளமாக ஸ்லைசஸாக வெட்டி போட்டுட்டு என்ன செய்கிறேன், வதக்கி விட்ருக்கேன். வதக்கினதுக்கப்புறம் இதில் புதினா கொத்தமல்லி நினச்சிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் இது கூட நினச்சிங்க பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கறி என்ன செஞ்சுருக்கேன், மஞ்சள் உப்பு போட்டு தனியாக வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நினச்சிக்கோங்க. எல்லாம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா என்ன செஞ்சுக்கலாம், மட்டன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்கேன், நல்லா கிரைண்ட் பண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா என்ன செஞ்சுருக்கேன், வதங்கணும். வதங்குற வரைக்கும் என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும் தக்காளியெல்லாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், நாங்கள் வேக வச்சுருக்கிற அந்த மட்டனை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். பாஸ்மதி ரைஸை தனியாக என்ன செஞ்சுருக்கேன், 1/2 hour ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அந்த 1/2 hour ஊற வச்சு அந்த பாஸ்மதி ரைஸை என்ன செஞ்சுருங்க, இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுறதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ 4 டம்ளர் என்ன செஞ்சுருக்கேன், தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யுது, விசில் வந்து கேஸ் நல்லா போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.